பார்த்தோம். ஸோ இன்னைக்கு கிளாஸ் ஓகே. டாபிக் நேம் வந்து கரண்ட் எலக்ட்ரிசிட்டி. யூனிட் நேம் இஸ் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி. டாபிக் நம்பர் 1 டாபிக் நம்பர் 1 இஸ் எலக்ட்ரிக் சர்க்யூட் அனாலிசிஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு கிளாஸ் வந்து நம்ம மெத்தட் 2 வந்து டிஸ்கஸ் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. மெத்தட் 2மா. மெத்தட் 2 மெத்தட் 2 டைட்டில் போட்டுக்கங்க. எலக்ட்ரிக் சர்க்யூட்ஸ் வித் infinitive resistors ma. Electric circuits with infinitive resistors in series and parallel. Electric circuits with infinitive resistors in series and parallel. First problem. Find the equivalent resistance between A to B find equivalent resistance between A to B in the following circuit. Find the equivalent resistance between A to B ma. Okay ma. So in the diagram la paranga, how many resistors are there? 10 resistors. Okay. How many resistors are there means how many given resistors. அதாவது உங்களோட diagramல நான் கேக்குறேன். How many resistors are there? 4 resistors are there. As per the circuit diagram, இந்த 4 resistors are connected in series அப்படின்னு நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா கரெக்டான லாஜிக் தான். The current to flow through the circuit. So same current flow through the load. So அதனால all the resistors are connected in series அப்படிங்கிற லாஜிக் ஓகே. பட் நிறைய பேர் இந்த சம் போடும்போது என்ன மிஸ்டேக் பண்ணாங்கன்னு சொல்லிடுறேன். R 2R 3R 10R. ஸோ இது எல்லாத்தையும் டைரக்டா ரெசிஸ்டர்ஸ் ஆர் இன் சீரிஸ் அப்படின்னா R1 + R2 + R3 + R4. ஸோ ஃபார்மேட் ஓகே, ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் ஓகே. அப்படியே வந்து 16R அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை டிக் பண்ணிட்டாங்க. பட் ஆனா இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து இந்த டாட் லைன்ஸ் இருக்கும். அதாவது இன்ஃபினிட்டிவ் ரெசிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மாடல் இருக்கு. அதே மாடலை நாங்க இன்னொரு நேம் கூட சொல்ல முடியும். சர்க்யூட்டோட பிரான்ச்சஸ் வந்து டாட் லைன்ல மென்ஷன் ஆயிடுக்கும்மா. ஓகேயா? ஸோ டாட் லைன்ஸ்ல வரலாம், இல்ல இன்ஃபினிட்டிவ் ரெசிஸ்டர்ஸா இருக்கலாம், வாட் எவர் இட் மேபி.
இந்த டாட் 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 நம்ம மேக்ஸ்ல எதுக்கு போடுவோம், போட்டுட்டு இன்ஃபினிட்டிவ் அப்படின்னு போட்டுப்போம். ஓகே, ஸோ அப்போ உங்களோட சர்க்கியூட்ஸ்ல இந்த மெத்தட் 2 பொறுத்த வரையும் எய்தர் டாட் லைன்ஸ் வரலாம் ஆர் அதர்வைஸ் இன்ஃபினிட்டிவ் பிரான்ச்சஸ் வந்து கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு அசம்ஷன் கொடுத்துருக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் ப்ராப்ளமோட மாடல். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா நீங்க எடுத்துடலாம். ஆன்சர் இஸ் RAB ஈக்குவல் டு R பிளஸ் 2R பிளஸ் 3R பிளஸ் டாட் 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 till 10R அப்படி க்ளோஸ் ஆயிடும். ஸோ இதுல டேக் R as a காமன். ஓகேயா, 1 பிளஸ் 2 பிளஸ் 3 பிளஸ் டாட் 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 10 அவ்வளவுதான். ஸோ இதான் ஆன்சர். பட் இந்த எக்ஸ்பான்ஷனியல் இருக்குல்ல, இந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்க மேக்ஸ்ல ஃபார்முலா யூஸ் பண்ணிருக்கீங்க. 10th ஃபார்முலா இஸ் தி LGP ஃபார்முலா ஒன்னு இருக்கு. இதுக்கு பேசிக் ஃபார்முலா இன் மேத்தமேட்டிக்ஸ். ஓகே, 1 பிளஸ் 2 பிளஸ் 3 பிளஸ் டாட் 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 பிளஸ் n ஒரு ஃபார்முலா இருக்குமா. ஸோ இதுக்கு ஈக்குவலன்ட் ஃபார்முலா n into n plus 1 divided by 2. இந்த ஃபார்மட் தான் நீங்க யூஸ் பண்ணணும். ஸோ அப்போ இதுல n is equal to 10 எடுத்தீங்கன்னா எனக்கு ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் பிட்வீன் A to B தெரிஞ்சிடும். எவ்வளவு வருதுமா ஆன்சர்? 55. 55R. 55 55R. 55R. 10 into 10 plus 1 divided by 2. இது சால்வ் பண்ணா எவ்வளவு வருதுன்னு பாருங்க. 55 sir. 55 sir. 55R. இந்த ப்ராப்ளம் புரிஞ்சா? இதுல டவுட் இருக்கா? No sir. No sir. இது ஒரு சிம்பிள் ப்ராப்ளம். இப்ப அதே மாடலை வச்சு கொஞ்சம் ஸ்டாண்டர்டா கொடுக்குறான் பாருங்களேன். இந்த வேலம்மாள் போதி கேம்பஸ் டெஸ்ட் பேப்பர்ல எல்லாம் கூட இந்த ப்ராப்ளம்ஸ் நீங்க பாத்திருப்பீங்க. நிறைய மாடல்ஸ்ல இந்த மாதிரி மாடல்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. பட் இது கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் ப்ராப்ளம்மா. ஃபைண்ட் தி ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் பிட்வீன் A to B. டயக்ராம் பாருங்க, கொஞ்சம் கிளியரா டிரா பண்ணுங்க. இன்ஃபினிட்டிவ் பிரான்ச்சஸ் இருக்குது ஆக்சுவலா. ஃபர்ஸ்ட் இங்க ஒரு லூப் கொடுத்துட்டேன். அகைன் ஒன் மோர் லூப். Again one more loop. Diagram finished now? Yes sir. Yes sir. Yes sir. இப்ப இந்த ப்ராப்ளம் பாருங்களேன்டாமா. இப்ப இந்த ப்ராப்ளம்ல அவங்க கேட்டிருக்கிறது என்ன? ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் பிட்வீன் A to B. ஓகே, ஒரு டார்கெட் இஸ் டு கால்குலேட் தி ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் பிட்வீன் A to B. சோ AB இருக்கு. ஒரு விஷயம் கிளியரா ஞாபகம் வச்சுக்கோங்க. AB அப்படிங்கிறது டெர்மினல் லைன்னு சொல்லுவாங்க. ஷார்ட்டா வந்து TL ன்னு சொல்லுவோம். ஓகே, இந்த TL வந்து எப்பவுமே வந்து இஸ் ஆல்வேஸ் கனெக்டட் அக்ராஸ் பேட்டரி சோர்ஸ். ஓகே,
ஸோ இந்த ஏபில எப்பவுமே ஒரு பேட்டரி சோர்ஸ் இருக்கிற மாதிரி நீங்க தான் இமேஜின் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ அதை மைண்ட்ல வச்சுட்டு சம்ஸ் போடுங்க. பட் ஸ்பிளிட் பண்ணிக்கோங்க. சர்க்கியூட்ஸ் எல்லாத்தையும் ஒரே மாதிரி சால்வ் பண்ண முடியாது. நிறைய மாடல் இருக்கு. சிமெட்ரிக்கல் சர்க்கியூட்ஸ் இருக்கு, அன்சிமெட்ரிக்கல் சர்க்கியூட்ஸ் இருக்கு. அன்சிமெட்ரிக்கல்ல இன்ஃபினிட்டிவ் பிரான்ச்சஸ் இருக்கு, ஸோ நான் இன்ஃபினிட்டிவ் பிரான்ச்சஸ் இருக்கு, ரிப்பீட்டிங் பிரான்ச்சஸ்னு சொல்லக்கூடிய லேடர் சர்க்கியூட் ஃபார்மேட்டா இருக்கு. ஸோ அது மாதிரி முதல்ல ஒரு கிளாசிபிகேஷன்ஸ் வேணும் எல்லாத்துலயுமே. ஓகேயா, பேஷண்ட்டை நீ வந்து கேட்டகரைஸ் பண்ணாம, ஓகே, கிளாசிஃபை பண்ணாம யூ கேனாட் ஏபிள் டு கியூர் த பேஷண்ட்ஸ். ஓகே, ஸோ அது மாதிரி முதல்ல எல்லா சர்க்கியூட்டையும் நீங்க ஒரே மாதிரி பார்க்காதீங்க. ஓகே, எல்லா சர்க்கியூட்டையும் ஒரே மாதிரி பார்த்துக்கிட்டு ஒரே மாதிரி அந்த ஓம்ஸ்லா, ரெசிஸ்டர்ஸ் இன் சீரிஸ் அண்ட் பேரலல் ஒரு 4 ஃபார்முலா வச்சுக்கிட்டு நீங்க சால்வ் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா கன்ஃபார்மா யூ கேனாட் ஏபிள் டு கெட் த ப்ராப்பர் சொல்யூஷன். முதல்ல மெத்தடை பிரிங்க, சம்ஸை பாருங்க. ஒவ்வொரு சம்மும் ஒரு சில கேட்டகரியில இருக்கு, ஒரு சில மெத்தடில் இருக்கு. அந்த மெத்தடுக்கான ப்ரொசீஜரை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க, தாராளமா நீங்க போட முடியும். ஸோ இந்த சம் பொறுத்தவரை இது ஒரு ஸ்டாண்டர்ட் சம் தான் ஆக்சுவலா. ஓகே, கொஸ்டின் பேப்பர் வந்து ஸ்டாண்டர்டா இருக்கும் பட்சத்துல இந்த டாபிக்ல இந்த சம் உங்களுக்கு வருது ஆக்சுவலா. ஸோ இதை பொறுத்தவரைன்னா ஒரு சின்ன அசம்ஷன்ல நம்ம ப்ராப்ளம் போட்டாகணும், இல்லைன்னா இதை சால்வ் பண்ண முடியாது. ஏன்னா இதுல ஒரு பெரிய இம்பார்ட்டன்டான ஒரு டிராபேக் இஸ் தேர். உங்களோட எக்ஸ்டெண்டட் பிரான்ச் வந்து டில் இன்ஃபினிட்டிவ்ல இருக்கு. சர்க்யூட்ல how many loops are there? How many loops are there? 3 circuit diagram. Okay, okay, I just want to ask a simple question. Okay, in the given circuit diagram how many loops are there? 3 loops are there. So if maybe if you are imagine AB is connected across a battery source means, so loop number 1, loop number 2, loop number 3, so totally 3 loops are there. Okay, but ana unoda given circuit la 3 loops are there, but as per the circuit concept the end branch is still infinitive la irukuma. அப்ப the end branch is still infinitive la இருக்கும் போது இப்போ ஒன்னால சொல்ல முடியுமா how many loops are there na நீ 3 னு சொல்ற. as per the given circuit 3 is there, but real concept of this circuit how many loop is there na கன்ஃபார்மா ஒன்னாலே சொல்ல முடியாது, என்னாலே சொல்ல முடியாது. ஏன்னா இதுல எங்க போய் முடிய போறது? till infinitive-ல போகுது. அப்ப உங்களோட சர்க்கியூட்டோட லூப்ஸ் வந்து இந்த பிரான்ச்சஸ் வந்து till extended, till infinitive. அது மேபி 100 இருக்கலாம், ஏன் ஈவன் 1000, ஈவன் crore கூட இருக்கலாம். ஓகேயா, சோ யூ cannot able to predict. சோ அப்படிங்கறப்ப நம்ம இன்ஃபினிட்டிவ்னு சொல்லும் போது இதுல ஒரு சின்ன அசம்ஷன் வச்சுதான் நியூமெரிக்கல்ஸை நீங்க க்ளோஸ் பண்ண முடியும். ஓகேயா, நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன், AB is always connected across a battery source. Let us consider one battery source like this, or plus or minus. So as per the circuit diagram how many loops are there? 3 sir. 3 as per the circuit diagram na kekradhu as per the circuit diagram, 3. but as per the concept wise infinitive loops are there, but inge circuit diagram la எனக்கு given loop எத்தனைன்னு மட்டும் பாருங்கம்மா. ஓகேயா, அப்ப பாத்தீங்கன்னா எனக்கு 3 loop given loop இருக்கு. ஓகேயா, சோ இதுல என்னோட क्वेश्चन வந்து ரொம்ப சிம்பிள் क्वेश्चन. 3 loops is there in the circuit diagram, கரெக்ட்டா? சோ இதுல क्वेश्चन என்னன்னா how many repeating loop is there, how many non repeating loop is there? Three repeating loops. அது எப்படிமா இருக்கிற லூப்பே 3, 3யும் ரிப்பீட்டிங் லூப்பா? 2 repeating sir. ஓகே, இப்போ ஒரு கேர்ள் வந்து ஆன்சர் சொன்னாங்க 3 வந்து ரிப்பீட்டிங் லூப்னு சொல்றாங்க. ஒரு விஷயத்தை யோசிக்கணும், நம்ம ரிப்பீட்டிங் லூப் 3 இருக்குன்னா அப்ப ஏதோ ஒரு ரிப்பீட் இல்லாம இருந்தா தானே நீ ரிப்பீட்டிங்ங்கிற ஒரு கான்செப்டுக்கே போக முடியும். இங்க 3 லூப்புமே ரிப்பீட்டிங் அப்படின்னா அப்ப எதுதான் நான் ரிப்பீட்டிங்? அப்ப அங்கேயே உங்க क्वेश्चन தப்பாகுது பாத்தீங்களா? ஓகேயா, அப்ப அடுத்து ஒரு கேர்ள் சொன்னாங்க ஒரு நான் ரிப்பீட்டிங் லூப் இருக்கு, 2 ரிப்பீட்டிங் லூப் இருக்கு. அதுல எதுமா நான் ரிப்பீட்டிங் லூப்? ஃபர்ஸ்ட் லூப் நான் ரிப்பீட்டிங் லூப். ஓகேயா, சோ அதனால நான் ரிப்பீட்டிங் லூப்பை நீங்க தாராளமா கன்சிடர் பண்ணலாம். ஓகேயா, அப்ப ரிப்பீட்டிங் லூப் தான். எத்தனை ரிப்பீட்டிங் லூப் இருக்கு? 2 sir. as per the circuit 2 repeating loop is there. Okay, but as per the concept of the circuit infinitive repeating loops are there. அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு சின்ன அசம்ஷனை நான் உள்ள கொண்டு வரேன்.
பென்சில் இருந்தா எடுத்து போட்டுக்கோங்கம்மா. இதோட கட் பண்ணிடுங்க சர்க்கியூட்டை. இதோட கட் பண்ணிடுங்க. சோ இதுக்கு அந்த பார்ட் ஃபுல்லாமே ரிப்பீட்டிங் லூப். அப்ப நான் ரிப்பீட்டிங் லூப்பை நீங்க கன்சிடர் பண்ணலாம், அப்படியே கன்சிடர் பண்ணலாம். யூ ஜஸ்ட் கன்சிடர் த நான் ரிப்பீட்டிங் லூப். ஓகேயா? ஆர் ஆர் ஓகேயா? இது 2R. இங்க ஏபி நான் ரிப்பீட்டிங் லூப் இஸ் finished. ஓகே, இப்ப ரிப்பீட்டிங் லூப் வந்து 1 2 ரிப்பீட்டிங் லூப். அகைன் ஐ கேன் ஏபிள் டு கன்சிடர் ஒன் மோர் லூப். அது டில் இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கு. ஓகே, இந்த இடத்துல பென்சில்ல ஒரு ஆரோ மார்க் போட்டுக்கோங்க. இப்ப நீங்க ரிப்பீட்டிங் லூப் இருக்குல்ல, இதுல 3 ரிப்பீட்டிங் லூப்போ இல்ல 10 ரிப்பீட்டிங் லூப்போ இல்ல 1000 ரிப்பீட்டிங் லூப்போ, அது வாட் எவர் இட் மே பி, அந்த ஆல் த ரிப்பீட்டிங் லூப் இருக்கு பாத்தீங்களா, அந்த லூப் எல்லாத்துலயுமே ரெசிஸ்டர்ஸ் தான் இருக்கு. அந்த ரெசிஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே யூசிங் சீரீஸ் அண்ட் parallel கான்செப்ட் யூ கேன் ஏபிள் டு ரெடியூஸ் சிங்கிள் ரெசிஸ்டர். அந்த சிங்கிள் ரெசிஸ்டர் வேல்யூ உங்களுக்கு தெரியுமா அப்படின்னா கண்டிப்பா அது தெரியாது. ஏன்னா இது இன்ஃபினிட்டிவ்ல இருக்கிறதுனால so we cannot able to predict the number of loop. உனக்கு எக்ஸாக்ட்டா லூப் தெரிஞ்சிச்சுன்னா தாராளமா அந்த ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த சிங்கிள் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூவை எக்ஸாக்ட்டா நம்மளால கால்குலேட் பண்ண முடியும். பட் ஆனா இந்த ப்ராப்ளமோட அசம்ஷன்ல இன்ஃபினிட்டிவ் கிவனா இருக்கிறதுனால so we cannot able to find the exact equivalent resistance. அதனால அந்த வேல்யூ நம்மளுக்கு தெரியாது இன்ஃபினிட்டிவ்ல இருக்கிறதுனால. let us consider one small assumption in the circuit diagram that unknown resistance is called R0. சொல்றது புரியுதா உங்களுக்கு? R0 இல்ல R dash. ஓகே, something is different. நான் ரிப்பீட்டிங் லூப்ல இல்லாத ஒரு டிஃபரெண்ட் அன்னவுனை நீங்க உள்ள கொண்டு வரணும். ஏன் சார் அது அன்னவுன் உள்ள கொண்டு வரணும் அப்படின்னா, உங்க பிரான்ச் இன்ஃபினிட்டிவ்ல போய் முடியறதுனால அது எங்க போய் முடியுதுன்னு யாருக்கும் தெரியாது. பட் ஆனா ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. என்ன ப்ரொசீஜர்னா, all the resistors reduced into one single resistor. That single resistor it's like a unknown. அந்த unknown-ஐ let us consider R0. ஓகே, அந்த R0 கொண்டு வந்து இதுல அட்டாச் பண்ணிடணும். அவ்வளவுதான் சர்க்யூட். இதுல எதுவும் டவுட் இருக்கா? வாய்ஸ் பிரேக் ஆகுதுமா? No, sir. வேற எனி அதர் டவுட்? சார், சொல்லுமா. இப்போ ரிப்பீட்டிங் லூப் நான் ரிப்பீட்டிங் லூப் சொன்னீங்கல்ல சார், அது எப்படி சார் கண்டுபிடிச்சு? ஒன்றும் இல்லம்மா, சிம்பிள். ஃபர்ஸ்ட் லூப் வந்து நான் ரிப்பீட்டிங். சோர்ஸ் எதுல கனெக்ட் ஆயிருக்கோ அது நான் ரிப்பீட்டிங்மா. இதே லூப் தான் மறுபடியும் ரிப்பீட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகே சார். ஓகேமா, வேற எதுவும் டவுட் இருக்கா? நோ சார். ஓகேமா, சம் ஃபினிஷ்ட். சோ இதுக்கப்புறம் நீங்க போடுறது ஒரு கால்குலேஷன், லென்த்தி கால்குலேஷன் ஒர்க். பட் அன்பார்ச்சுனேட்டா இதுல ஒரு ஈக்குவேஷன் ஜெனரேட் ஆகுது. அந்த ஈக்குவேஷன் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நார்மலாவே சால்வ் பண்ற மாதிரி கூட நியூமெரிக்கல்ஸ் இருக்கு. பட் இந்த ப்ராப்ளம் பொறுத்தவரை அந்த ஈக்குவேஷன் வந்து ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன்ஸ்குள்ள போயிடுது. ஓகேயா? அந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் பாத்தீங்கன்னா RAB ஈக்குவல் டு, ஓகேயா? சோ இப்போ இது ரெண்டும் என்ன ஆயிடும் அப்படின்னா parallel. parallel ஃபார்முலா என்ன? R1 R2 divided by R1 plus R2. So அதனால 2R R0 divided by 2R plus R0. நான் எழுதியிருக்க ஃபார்முலா கரெக்டா? Yes, sir. Yes, sir. Again நான் ரவுண்ட் பண்றேன் பாருங்க. இந்த ரெசிஸ்டரும் இந்த ரெசிஸ்டர் and these two resistors get combined with single resistor. அப்ப all three resistors are connected in series. Very good. R plus R is 2R plus remaining resistor is 2R R0 divided by 2R plus R0. அவ்வளவுதான். இதுக்கப்புறம் நீங்க கேர்ஃபுல்லா கால்குலேஷன் போடணும். சோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. சோ அப்போ 4R ஸ்கொயர். ஓகேயா? இங்க 2R R0, ஆல்ரெடி 2R R0 is there. ரொம்ப ஸ்டெப் போடாதீங்க, மைண்ட் கால்குலேஷன் போடுங்க. 4R R0 divided by 2R plus R0. ஓகேமா? கரெக்டா? ஈக்குவேஷன் கரெக்டா?
வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? சார் அங்க எப்படி சார் 4R R0 வந்தது? இத கிராஸ் மல்டிப்ளை பண்றேமா, அப்படியே இங்க மல்டிப்ளை பண்றேன். 2R into 2R 4R square, 2R into R0 2R R0 again plus 2R R0. அப்ப அந்த 2R R0 plus 2R R0 ஏன் நீ 4R R0 எழுத கூடாதா? ஓகே थैंक यू. ஓகே சார். ஓகேமா. இப்ப ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங், இந்த இடத்துல நீங்க RABன்னு எடுக்க முடியாது. ஏன்னா இப்ப ஈக்குவேஷன் டேலி ஆகாது. இது அன்டிஃபைன்டு மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷனா இப்ப இருக்கு. ஓகேயா? நீங்க இதை டிஃபைன்டு மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷனை கன்வெர்ட் பண்ணாதான் யூ கேன் ஏபிள் டு கெட் த ப்ராப்பர் சொல்யூஷன் இன் திஸ் நியூமெரிக்கல். அது எப்படி சார் நீங்க கன்வெர்ட் பண்ணுவீங்கன்னா, நல்லா கவனிங்க. நீங்க ஆல்ரெடி ஒரு ரிப்பீட்டிங் லூப்புக்கு ஒரு அசம்ஷனை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டீங்க. அந்த அசம்ஷனை நீங்க R0ன்னு எடுத்துட்டீங்க. அதாவது என்ன ப்ரொசீஜர் அப்படின்னா, ஆல் த ரெசிஸ்டர்ஸ் கெட் ரெடியூஸ்ட் இன்டு ஒன் சிங்கிள் ரெசிஸ்டர். ஓகேயா? Procedure is all the resistors get reduced into one single resistor. So as per your assumption, that resistance is R0. Okay, already you are considered that value it's like a R0. Okay, so that unknown resistance is attached to the main loop. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? That unknown resistance is attached to the main loop. Again நீங்க என்ன ப்ரொசீஜருக்கு வரீங்க? Return back to the same concept. Okay, all the resistors reduced into one single resistor. அந்த சிங்கிள் ரெசிஸ்டரை நீங்க RABன்னு நீங்க கால்குலேட் பண்றீங்க. அது எப்படிமா ஒரு ப்ராப்ளம்ல ஒரு ஹாஃப் வந்து நீங்க ஒரு அசம்ஷன் R0ன்னு, இன்னொரு ஹாஃப் வந்து நீங்க RABன்னு கன்சிடர் பண்ணீங்கன்னா அந்த ஈக்குவேஷனை எப்படி நீங்க ஈக்குவலைஸ் பண்ணி டேலி பண்ணி அன்னோனை நீங்க கண்டுபிடிக்க முடியும்? இட் இஸ் இம்பாசிபிள். மேத்தமெட்டிக்ஸ்ல அப்படி ப்ரொசீஜரே இல்ல. ஓகேயா? அசம்ஷனை பொறுத்தவரை நீங்க காமனா எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி தான் நீங்க ஃபாலோ பண்ண முடியும். So நீங்க இந்த all the four resistors reduced into one single resistor, அதை நீங்க RABன்னு நீங்க வச்சிருக்கீங்க. ஆனா as per the assumption நீங்க ஏற்கனவே அந்த சிங்கிள் ரெசிஸ்டரை R0ன்னு நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டீங்க. இப்ப சம்மோட எய்ம் படி பார்த்தா ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் பிட்வீன் AB RAB நீங்க எப்படி அசம்ஷன் எடுத்துட்டீங்க அப்படின்னா R0ன்னு ஆல்ரெடி நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டீங்க. அப்ப ஒரு ஹாஃப்ல R0ன்னு, இன்னொரு ஹாஃப்ல அவனோட கொஸ்டின் பேப்பர் கான்செப்ட் படி நீங்க RABயும் வச்சு ஈக்குவேஷனை டேலி பண்ண முடியாது. So as per the question paper RAB-ய நீங்க ஒரு அசம்ஷனை இன்ட்ரடியூஸ் பண்ணி R0ன்னு நீங்க சேஞ்ச் பண்ணிட்டீங்க. ஸோ அதனால as per your assumption இதை ரவுண்ட் போட்டுக்குங்க. இந்த RAB-ய நீங்க என்ன கன்வெர்ட் பண்ணிட்டீங்க? R0 அப்படின்னு கன்வெர்ட் பண்ணிட்டீங்க. So as per your assumption R0னாலும் question paper aim is RAB-னாலும் இங்க ஒண்ணுதான். அப்ப R0 அவ்வளவுதாமா. இதுல இந்த R0 தான் நீங்க RAB-ன்னு அவங்க கொஸ்டின் பேப்பர்ல கொடுத்திருக்காங்க. நீங்க அதை R0ன்னு கன்வெர்ட் பண்ணிட்டீங்க. அப்ப RAB கண்டுபிடிச்சாலும் நீ R0 கண்டுபிடிச்சாலும் ரெண்டுமே சேம் தான். எனக்கு இதை R0 கண்டுபிடிங்க பார்ப்போம். இதுக்கப்புறம் மேத்தமெட்டிக்கல் ஒர்க் தான் ஃபுல்லா. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 2R R0 plus R0 square is equal to 4R square plus 4R R0. Equation maybe simple வரலாம், but இந்த ப்ராப்ளம்ல கொஞ்சம் ஸ்டாண்டர்டா போயிடுச்சு. So R0 square இந்த 4R R0 இந்த சைடு வரும்போது மைனஸ்ல வரும். So minus 2R R0 minus 4R square. It should be equal to 0. Okay, இதான் equation. But your target of the problem is to calculate the value of R0. அதாவது x கண்டுபிடிக்கிற மாதிரி நீங்க R0 கண்டுபிடிக்கணும். என்னன்னு கண்டுபிடிக்க முடியுமா? நீங்க சால்வ் பண்ண முடியுமா? இந்த ஈக்குவேஷன் ஃபார்மட் எதுல இருக்குடாமா? as per the mathematics the quadratic equation a square minus 2ab quadraticல வந்துருச்சு. quadratic equationோட ஃபார்மட் ஞாபகம் இருக்கா? ax square plus bx bx plus c equal to 0. அப்ப x is equal to formula என்னமா? minus b plus or minus root of b square minus 4ac. சரி, இப்ப எனக்கு இதெல்லாம் பக்காவா சொல்லிட்டீங்க. பாப்போம். இந்த ஈக்குவேஷன் இருக்குல்ல, given equation. இந்த ஈக்குவேஷன்ல what is the equivalent value of ABC? Coefficients. A equal to 1. Coefficient. 1 மா. ஓகே மா, பக்கா. B மா minus 2 Minus 2. Minus 2.
நல்லா பார்த்து கரெக்டா சொல்லணும், தப்பா சொல்லக்கூடாது. minus 2r sir. வெரி குட் மா. b equal to -2r. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், r0ங்கிறதா உங்களோட x. அப்ப இங்க bxங்கிறது ஃபார்மட். கம்பேர் பண்ணுங்கம்மா, மேத்தமேட்டிக்ஸோட கம்பேர் பண்ணுங்க. பிளஸ் bx னா அப்ப இங்க மைனஸ் b into x. xங்கிறது r0. அப்ப x r0 தான், b என்னது இன்க்ளூடிங் சைனோட எடுக்கணும், -2r. அப்ப c equal to -4r sir. -4r. வெரி குட், பக்காவா சொல்லிட்டீங்க. இது அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணி எனக்கு அந்த r0 ன்னு x இருக்கு, அதோட வேல்யூ என்னன்னு சொல்லுங்க. x க்கு பதிலா r0 நம்ம போட போறோம். அப்ப r0 equal to -b. அங்க ஃபார்முலால என்ன இருக்கு, ஈக்குவலன்ஸ் என்ன இருக்கு, சப்ஸ்டிட்யூட் பண்ணி எனக்கு r0 என்ன வருதுன்னு சொல்லுங்க. ஃபைனலா பிளஸ் ஆர் மைனஸ்ல சொல்லுங்க எவ்வளவு ஆன்சர் வருதுன்னு. ஃபாஸ்டா போடுறேன், தப்பா போடாதீங்க, கரெக்டா போடுங்க. -2r plus or minus root of 20r square. 2r Plus or minus 20r square. R plus 10 and R minus 10. இல்ல புரியலமா. r0 equal to 2r plus 10 R minus 10. நான் ஆளுக்கு ஒரு ஆன்சர் சொல்றேன், எனக்கு ஃபைனல் ஃபார்மட் மட்டும் சொல்லுங்க, நான் ஆன்சர் சொல்றேன். ஃபைனல் ஃபார்மட் என்ன வந்திருக்கு, பிளஸ் ஆர் மைனஸ்ல plus சொல்லுங்க. or minus root 20r R square. 20r square. By r 2. வெளில வருது சார். இப்ப எல்லாம் வராதுமா, r ஸ்கொயர்லாம் வெளியில எடுத்துறலாம். கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி கரெக்டா சொல்லுங்களேன். 1 plus or minus root 5r sir. 1 plus or minus root 5 into r. இந்த ஆன்சர் கரெக்ட்னு நினைக்கிறேன். டூ கேன்சல் ஆயிடுச்சாமா? Yes sir. Sir, how sir root 5? நீங்க தான் சொல்லணும். நான் சிம்பிள் மேத்ஸ் தான, அதனால அது Root 20 குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன்ல இட் இஸ் வெரி ஃபெமிலியர் மேத்தமேட்டிக்ஸ் ஸ்டெப்ஸ். அதெல்லாம் 10th மேத்ஸ்ல நல்லா போடுறீங்க. மறுபடியும் அதை ரிப்பீட் பண்ண சொன்னா அப்படியே விட்டுடுறீங்க. r0 equal to minus b. bங்கிறது -2r. so minus of minus you will get plus 2r. plus or minus root of b square. அப்ப 4r square minus 4ac. a1, so 4 into c. c வந்து minus 4r square. so minus of minus you will get plus. R of plus or minus root 5. 4 into 4 16 ma. 16 r square divided by 2. அவங்க சொன்னது ஓகே, பட் அதை சிம்பிளிஃபை பண்ணி சொல்லலாம். 2r plus or minus root of 20r square divided by 2. இந்த இடத்துல 2 நீங்க ரூட்ல 20 ரூட்ல இருந்து வெளியில எடுக்கிற மாதிரி சொல்லுங்களேன். 5 into 4 sir. 5 into 4 very good. ஓகேயா? 2 root 5 sir. r ஓகேயா? இதுல 5 into 4 னா அந்த 4 வெளியில 2 எடுக்கணும். root 5. 2r னு வெளியில எடுத்து ரூட்டுக்குள்ள 5 இருக்கு. divided by 2. ஓகே, அவங்க சொன்ன ஆன்சர் தான் கரெக்ட். கடைசில 2 வந்து get cancel out each other. so உங்களுக்கு r காமனா வெளியில எடுத்துட்டீங்கன்னா ஆன்சர் இஸ் 1 plus r minus root 5. r காமனா கம்ப்ளீட்டா வெளியில வரணும். சோ இப்போ இந்த இடத்துக்கு ரூட் 5 க்கு வேல்யூ என்ன சொல்ல முடியுமா? பார்க்கலாம். இல்லனா நீங்க ஆன்சரை இப்படி சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஓகேயா? r 1 plus root 5 தான் நீங்க எடுக்க முடியும். ஏன்னா 1 minus root 5 எடுத்தீங்கன்னா உங்களோட கம்ப்ளீட் ஆன்சருமே நெகட்டிவ்ல வரும். சோ எப்பவுமே வந்து நெகட்டிவ்ல we cannot able to show the answer. அது வந்து faulted system இண்டிகேட் பண்ணும். சோ அதனால let us consider only positive. so final r0 is equal to root 5 equivalence எவ்வளவுமா வருது செக் பண்ணி பாருங்க. 2.336.
2.36. 236. 2.336 ஆமா? Sir, 2.236. 236 sir. எனக்கு லாஸ்ட் 2 டிஜிட் மட்டும் சொல்லுங்க. சாரி, பாயிண்ட்க்கு அப்புறம் 2 டிஜிட் சொல்லுங்க. 2.23 23. 2324 எப்படி எடுத்தீங்கனாலும் 2.2 தான் நம்ம எடுக்க முடியும். ஓகேயா? சோ இத நீங்க ரவுண்ட் அப்பா எடுக்கும்போது r is equal to r not equal to r1 plus 2 ன்னு எடுத்துட்டீங்கன்னா your answer is 3r மா. இதான் உங்களோட ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் between A to B. The r not is again replaced into RAB. But in the sum lengthy ஆகிறதுக்கு one of the reason வந்து equation comes under quadraticல வந்துருச்சு. So அதனால lengthy ஆயிடுச்சு. But normal numericalsல டைரக்டாவே நீங்க you can able to find the value of r naught. So quadraticல போகலைன்னா இவ்வளவு ஸ்டெப் தேவையே இல்லை. Finished our problem over? Yes, sir. Yes, sir. Yes, sir. Next model போலாமா இல்ல இதுல you need one more practice problem? Sir, one more. சரிமா, I will give one more problem. எனக்கு தப்பா ஆன்சர் சொல்லக்கூடாது, ஃபாஸ்டா போடுறேன்னு ஸ்டெப்பை கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. இந்த ப்ராப்ளம் மாடலா வச்சே போடுங்க. ஒன் டெஸ்ட் क्वेश्चन பேப்பர் ப்ராப்ளம் நான் கொடுக்குறேன். சேம் மாடல். ஃபாஸ்டா எனக்கு ஆன்சர் சொல்லுங்க. கரெக்டா ஸ்டெப் போடணும், ஆளுக்கு ஒரு ஆன்சர் சொல்லக்கூடாது.
sir. 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 Yes, ma. Sir, 2R, sir. Value. Answer is 2R. Anyone get this answer? Same answer? Yes, sir. 2.16 or 0.11. 2.16, it is approximately equal to 2R, Dhamma. Yes, sir. Yes, sir. 122 students, only 2 students to get the solution. So 2R, sir. 2R. Everyone to get the same solution. Sir 2R. 2R, sir. Very good, ma. Ellarum solve பண்ணிருக்கீங்களா? Sir, 2R, sir. Okay, ma. Fine. Super. Okay. இப்போ நம்ம next model போலாம். So இப்போ ஓரளவு answer போட்டீங்க. So இந்த model okay. அடுத்து method 3 போலாமா? Sir, இந்த சம்மன் நீங்க ஒரு வாட்டி போட முடியுமா சார்? இது அப்படியே காப்பி பேஸ்ட் தான்மா. ட்ரை பண்ணுங்கம்மா. சம் நீங்க ட்ரை பண்ணாதான் வரும். நான் போட்டு காப்பி பண்றதுல there is no any use. இல்ல சார், போட்டு பாருங்க. அப்படியே சேம் முன்னாடி ஸ்டெப் மட்டும் சொல்லுங்க சார். இதுல எந்த ஒரு சேஞ்சும் கிடையாது. இந்த given நியூமெரிக்கல்ல ஒரே ஒரு ஸ்டெப், இந்த r வந்து கட் ஆயிடுச்சு. இந்த 2r வந்து 3r ன்னு கொடுத்திருக்கேன். ஓகே, கால்குலேஷனை மட்டும் சேஞ்ச் பண்ணுங்க. இந்த இடத்துல 3r r0 டிவைடட் பை 3r plus r0 plus r, அவ்வளவுதான். இதுதான் உங்களோட ஃபார்மட். இதை நீங்க சால்வ் பண்ணி வெளியில ஆன்சர் எடுத்துட்டு வரணும். இதே ப்ரொசீஜர் தான். There is no any difference. Sir, 3R R0 by 3R plus R0 plus 3R வராதா sir? 3r எப்படிமா வரும்? கிராஸ் மல்டிப்ளை பண்றியா? இப்போதைக்கு சர்க்யூட்ல நான் சாரி இங்க என்ன கொடுத்திருக்கேன்? இந்த சம்மல்ல சாரிமா வெயிட் இந்த சம்மல்ல r தான கொடுத்திருக்கேன். So your circuit diagrams get replaced like this. R0 3r r. So 3r r0 divided by 3r plus r0 plus r. It should be equal to r0. அவ்வளவுதான். இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி இதை ஃபர்ஸ்ட் இங்க பண்ணணும்.
அப்புறம் காமனா எடுத்ததுக்கு அப்புறமேட்டு தான் ஃபைனலா நீங்க இந்த சைடு கொண்டு வரவே முடியும். ஓகே சார். இப்போ ஓகே சார். சார் லாஸ்ட் ஸ்டெப்புக்கு முன்னாடி ஸ்டெப் மட்டும் சொல்லுங்க சார். லாஸ்ட் ஸ்டெப்புக்கு முன்னாடி ஸ்டெப்னா நான் உட்கார்ந்து இப்ப எல்லாத்தையும் போட்டாதான் லாஸ்ட் ஸ்டெப்புக்கு முன்னாடி ஸ்டெப் சொல்ல ஸ்டூடெண்ட் முடியும். போட்டிருப்பாங்கல்ல சார், அவங்க கிட்ட கேட்கலாம் சார். எதுலமா இதுல எந்த ஸ்டெப் உனக்கு புரியல? இத அப்படியே இதுல காப்பி பேஸ்ட். நெக்ஸ்ட் சம் சார் எங்களுக்கு கொடுத்தீங்கல்ல ஆமா சார். இதே ஸ்டெப் அப்படியே வரும். இதுல எந்த ஒரு சேஞ்சும் இல்ல. ஸ்டெப்ஸோட ப்ரொசீஜர் அதேதான், ஜஸ்ட் வேல்யூ மட்டும் தான் மாறுது. அதே மாதிரி இத போடுன்னு சொல்றேன். இத அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணுங்கன்னு நான் சொல்றேன். அப்ப a ஓட வேல்யூ கரெக்ட்டா r0 plus r உள்ள மல்டிப்ளை பண்ணா 3r ஸ்கொயர் plus r0. அப்ப இது 4r மாறிடும். 3r லாஸ்ட் ஸ்டெப்புக்கு முன்னாடி ஸ்டெப் வந்து 3r plus or minus 10r by 6 சார். வெயிட் மா, கொஞ்சம் பொறுமையா சொல்லு. 3r plus or minus 10r by 6 சார். இதுல என்ன இருக்குமா? r காமன் எடுத்து 6 கேன்சல் பண்ணலாம்ல? பண்ண முடியுமா? 10 இல்ல இருக்கு. சோ அதனால r காமன் எடுத்துட்டு 3 plus 10 divided by 6 ஒரு ஸ்டெப். மைனஸ் வேண்டாம், இத மட்டும் சால்வ் பண்ணுங்க. you will get the solution. 13r divided by 6. அப்படி பண்ணும்போது தான் 1.5 மேல வந்தனால நம்ம 2 எடுத்துருக்கோம். டேய் 1.5 ஃபுல் நம்பர் சொல்லு. மா 1.5 எப்படிமா நீங்க 2 ன்னு ரவுண்ட் பண்ணுவீங்க? 0.5 ரவுண்ட் பண்ணுவீங்க. 2.16 something வந்தது சார். 2.16 வேணா நீங்க 2 ன்னு எடுக்கலாம். அது கரெக்ட். இவன் ஒருத்தன் என்னமோ சொல்றானே, ஒருத்தன் சொன்னானே இப்ப 1.5 நான் 2 ன்னு எடுத்தேங்கறானே. 1.5 2 ன்னு எடுத்தேனா it is a wrong answer. It's a wrong procedure. 0.5 you cannot able to round the digits actually. As per the significant structure 2.16 நீ 2 ன்னு ரவுண்ட் பண்ணலாம். 1.5 நீ 2 ரவுண்ட் பண்ண முடியாது. 0.5 into 10 போடு. வேல்யூ எவ்வளவு டிஃப்ளெக்ட் ஆகுது? சார் அப்ப a b c ஓட வேல்யூ என்ன சார்? 2.16 is correct answer ma. சார் a b c ஓட வேல்யூ சார் 2.16 ங்கறல. ABC ஓட வேல்யூ என்ன வருதுமா? சார் a equal to 3, b equal to minus 3r, c equal to minus 9r. கொஞ்சம் பொறுமையா a equal to 3 sir. b minus 3r sir. c minus 9r square sir. minus 9r square. Okay அம்மா? Okay sir. எனக்கு வந்துருச்சு சார். இது குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்மட்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணி நீங்க வெளியில எடுக்கணும். பிளஸ் ஆர் மைனஸ்ல மைனஸ் யூ நோ நீட் டு கன்சிடர். பிளஸ் மட்டும் நீங்க கன்சிடர் பண்ணுங்க. ஓகேமா, அடுத்து மெத்தட் 3 போடுங்க. மெத்தட் 3 electric circuit with same potential point. Electric circuit with the same potential point. Electric circuit with the same potential point. Okay ma. So இப்ப இந்த மாடல் போறதுக்கு முன்னாடி இதுல one more important concept is there. So இந்த concepts எனக்கு நீங்க ஆன்சர் கொஞ்சம் சொல்லுங்க. இதுல எத்தனை ரெசிஸ்டர் இருக்குமா உங்களுக்கு ஸ்கிரீன்ல இப்ப நான் காமிச்சிருக்கிறதுல? 2 sir. ரெசிஸ்டர் R1 R2. எத்தனை நோட் இருக்குமா? 2 நோட். ஓகேயா?
நோடுனா என்னம்மா? What is can you define node? It is a junction, sir. Meeting point. Very good. It is a junction meeting point. அதோட ஃபங்க்ஷன் என்னவா இருக்கும்மா? அதனுடைய வேலை என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? Transmission of currents. Split the current. Splits current. அவ்வளவு பெரிய வேர்டு யூஸ் பண்ணணுமா? Splitting, sir. ஸ்பிளிட்டிங், அவ்வளவுதான். சிம்பிளா ஒரே வேர்டு. நோடினுடைய வேலை என்னன்னா வர்ற கரண்ட பிரிச்சு கொடுக்கிறது ஒரு நோடினுடைய வேலை. அததான் அவங்க சிம்பிளா சொல்லிட்டாங்க, ஜங்ஷன், அதாவது ஒரு இணைப்பு புள்ளி அப்படின்னு தமிழ்ல அதை சொல்லலாம் நம்ம ஆக்சுவலா. ஓகேயா? சோ இப்ப இந்த இடத்துக்கு நான் 2 பாயிண்ட் காமிச்சிருக்கேன். ஓகேயா? இந்த 2 பாயிண்ட் இப்ப சர்க்கியூட்ல இப்ப 2 பாயிண்ட் இருக்கு. இப்ப நீங்க 2 ரெசிஸ்டர் சொல்லிருக்கீங்கல்ல, என்னோட கொஸ்டின் என்னன்னா இந்த 2 ரெசிஸ்டர்ஸும் சீரீஸ்ல கனெக்ட் ஆயிருக்கா, parallel கனெக்ட் ஆயிருக்காமா? Series, sir. எதனால நீங்க சீரீஸ்ல சொல்றீங்க? Same current. Same current. ரெண்டுலயுமே சேம் கரண்ட் ஃப்ளோ போகுது சார். இது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். யார கேட்டா கூட சொல்லுவாங்க சார், ஒரு சேம் கரண்ட் ஃப்ளோ லோடுல போகுது. சோ அதனால நீங்க கொடுத்த டயகிராம்ல R1 R2 ரெண்டுமே சீரீஸ் சார் அப்படின்ட்டீங்க. ஓகேயா? சரிம்மா. இப்ப எனக்கு நீங்க அதே கொஸ்டின் நான் திரும்ப மறுபடியும் கேக்குறேன். இப்ப எனக்கு இந்த 2 ரெசிஸ்டரும் சீரீஸா பேரலலாமா? சர்க்கியூட்டை நல்லா பாருங்க. Parallel, sir. Parallel, sir. இப்ப நிறைய பேர் இந்த ஆன்சருக்கு வந்துட்டீங்க, டக்குன்னு ஆன்சரை மாத்திட்டீங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சீரீஸ் சொன்னீங்க. ஓகேயா? இதுதான் டெக்னிக்கல் கான்செப்ட். இந்த மாதிரி கான்செப்ட்ஸை வச்சுதான் என்ட்ரன்ஸ்ல உங்களுக்கு நல்லா லாக் பண்ணி விட்டுடுறாங்க. ஓகேயா? இந்த மாதிரி பியூர் டெக்னிக்கல் கான்செப்டை நீங்க கோ த்ரூ பண்ணாததுனாலதான் என்ட்ரன்ஸ்ல உள்ள நியூமெரிக்கல் போட முடியல, சால்வ் பண்ண முடியல. ஓகேயா? சோ இப்ப என்னோட கொஸ்டின் என்னன்னா, இதுல 2 ரெசிஸ்டர்ஸ்க்கு ரெண்டுமே சீரீஸ்ல கனெக்ட் ஆயிருக்கா, parallel கனெக்ட் ஆயிருக்கா, தொடர் இணைப்புல இருக்கா, பக்க இணைப்புல? சோ இப்போ எனக்கு என்ன சொன்னீங்க? மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டூடண்ட்ஸ் இன் தி கிளாஸ் ரூம், ஓகேயா, parallel அப்படி நீங்க சொல்றீங்க. வேற எனி अदर ஆன்சர் இஸ் தேர்? சீரீஸ்ல இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேயா? நீங்க ஒரு விஷயத்தை மறுபடியும் நீங்க புரிஞ்சுக்கல. சீரீஸ் அப்படின்னா சேம் கரண்ட் ஃப்ளோ, parallel அப்படின்னா டிஃபரெண்ட் கரண்ட் ஃப்ளோ. இப்ப என்கிட்ட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சார் R1 R2 வந்து parallelல வந்திருக்கு அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த சென்டர் பாயிண்ட் C வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணிடுச்சு, டெக்னிக்கலா கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிடுச்சு. அப்ப அந்த இடத்துல ஒரு பாயிண்ட் இருந்ததுனால நீங்க R1 R2 parallel அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அப்ப parallel அப்படின்னா உங்க கான்செப்ட் படி parallel லோடுல சேம் கரண்ட் ஃப்ளோ போக கூடாது. ஓகேயா? ஆனா இந்த சர்க்கியூட் படி இங்க R1ல என்ன கரண்ட் வருதோ அதே கரண்ட் தானமா R2லயும் போகுது. அப்ப இந்த இடத்துல Cன்னு ஒரு பாயிண்ட் இருக்கே, அந்த பாயிண்ட்னால எந்த ஒரு யூஸும் கிடையாது. R1ல என்ன கரண்ட் வருதோ அதே கரண்ட் தான் R2லயும் போகுது. அதனால இது parallel ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுமா. இப்பதான் நாங்க டெக்னிக்கலா உள்ள ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிளியர் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறோம். கொஞ்சம் டீப்பா சிலபஸ் படிச்சா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நோடோல 2 டைப் இருக்கு. வெரி குட். நான் ஏற்கனவே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எடுத்திருந்த இந்த கிளாஸ் அப்படின்னா உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன், ஆக்டிவ் நோட் அண்ட் இன்ஆக்டிவ் நோட் அப்படின்னு சொல்லி நோடுல 2 டைப் இருக்கு. பட் இதெல்லாம் டீச்சர்ஸ் உங்களுக்கு ஸ்கூல்ல எக்ஸ்பிளைன் பண்றதே இல்லை. பட் இந்த மாதிரி டீப் கான்செப்ட்ஸை வச்சுதான் என்ட்ரன்ஸ்ல உங்களை லாக் பண்றாங்க, சம்ஸ் போட முடியாத மாதிரி. ஓகேயா? சோ இப்ப அதுல இருந்து நீங்க வெளியில வரணும் அப்படின்னா கண்டிப்பா அந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் நீங்க டீப்பா படிச்சிருக்கணும், ஆக்டிவ் அண்ட் இன்ஆக்டிவ். ஸோ நீங்க பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்ங்கிறதுனால நான் உங்களுக்கு புரியுற மாதிரியே சொல்லிடுறேன். ஜென்ரலாவே ஹியூமன் பாடியில நிறைய வைரஸ் அண்ட் பாக்டீரியாஸ் ஆர் தேர். ஓகேயா? ஃபார் எக்ஸாம்பிள் ஜாண்டிஸ், ஹெப்படைட்டிஸ், ஓகே, வைரஸ் பத்தி உங்களுக்கு தெரியும். அது யூஸ்வலாவே ஹியூமன் பாடியில இருக்கிறதுனால ஒரு பெரிய எஃபெக்ட் கிடையாது. ஓகேயா? சோ அது டில் டெத், லைக் மேக்ஸிமம் ஏஜ் கூட வருது. பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் 95 கூட இருக்காங்க அந்த மாதிரி எஃபெக்ட் ஆன பீப்புள் எல்லாம். பட் ஆனா அந்த வைரஸ் டில் டெத் ஆஃப் த பேஷண்ட், ஓகே, ஸ்டில் த வைரஸ் இஸ் இன்ஆக்டிவ். அப்ப அவரோட பாடியில அது எந்த ப்ராப்ளமும் பண்றதே கிடையாது. எப்ப ப்ராப்ளம் பண்ணும்? அது வைரஸ் ஆக்டிவ் ஆச்சுன்னா. ஓகே, அதாவது ஆக்டிவ் ஆச்சுன்னா இம்யூனிட்டி சிஸ்டம் குறையுது, மல்டிபிளா வைரஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அதுதான் ப்ராப்ளமே. அதே மாதிரிதான் ஜென்ரலா ஒரு வைரஸ் தன்னோட ஃபங்க்ஷனை பண்ணா நீங்க ஆக்டிவ்னு சொல்றீங்க, அதோட ஃபங்க்ஷன் அது பண்ணலைன்னா நீங்க இன்ஆக்டிவ்னு சொல்றீங்க. அந்த கான்செப்டை ஞாபகம் வச்சுக்கலாமே, நம்ம இங்கேயும் கூட அதே கான்செப்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நோட பொறுத்தவரையும் தன்னுடைய ஃபங்க்ஷனை பண்ணுச்சுன்னா அதை நாங்க ஆக்டிவ் நோடுன்னு சொல்றோம், அந்த ஃபங்க்ஷன் அது பண்ணல அப்படின்னா இன்ஆக்டிவ் நோடுன்னு சொல்றோம்.
இப்போ உங்களுக்கு சிங்கிற ஒரு நோடு தான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணிடுச்சு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. அப்ப அந்த சி இன்ஆக்டிவ் நோடா ஆக்டிவ் நோடா இப்ப சொல்லுங்க. பாடியில இன்ஆக்டிவ் வைரஸ் ஆடுதே அதை நீங்க கன்சிடரே பண்ண தேவையே இல்லையே. அதே மாதிரிதான் இந்த இன்ஆக்டிவ் நோடுங்கிறது யூ நோ நீட் டு கன்சிடர். அந்த கன்சிடர் பண்ண தேவையில்லாத ஒரு நோட இன்ட்ரோடியூஸ் பண்ணிதான் உங்களை செம்ம கன்ஃபியூஸ் பண்றாங்க. அப்புறம் எதுக்கு நீங்க அவனே கன்சிடர் பண்ண வேணான்ட்டேன், பிகாஸ் அது இன்ஆக்டிவ் நோட். அதை எப்படி நீ கன்சிடர் பண்ணுவ? அதை கன்சிடர் பண்ண யுவர் ப்ராப்ளம்ஸ் கம்ஸ் அண்டர் ராங் டைரக்ஷன். ஓகே, சோ அதனால இந்த டைப் வந்து inactive node. So inactive node means you no need to consider the same current flow through R1 as well as R2 also. So both resistors are connected in series. So this is logic. Okay, so let us consider one more circuit diagram. Let us consider one more circuit diagram. In this circuit diagram, how many resistors are there? 4. 4. How many resistors are there? 4. 4 resistors are there. Okay, the current is entered to this node. Okay, sorry, this branch. So based on this node, the current is divided into the 3 branches. Okay, branch number 1 and branch number 2 and branch number 3. Okay, the total current is entered to this node. Okay, so ipa enakku I1, I2, I3 and I. As per the Kirchhoff's current law, I is equal to I1 plus I2 plus I3. Sum of incoming current is equal to sum of outgoing current. Okay, so அப்ப லாஜிக் பாருங்களேன், இந்த I இந்த பாயிண்ட்ல என்டர் ஆனோனே உங்களுக்கு கரண்ட் ஸ்ப்ளிட் ஆயிடுச்சு. இப்ப இந்த நோட் என்ன? வாட் இஸ் த நேம் ஆஃப் த நோட்? Active node. Active node. Active node. ஆக்டிவ் நோட். ஓகே, ஆக்டிவ் நோட். ஏன்னா அது ஃபங்க்ஷனை பண்ணிடுச்சு, வர்ற கரண்ட்டை அது ஸ்ப்ளிட் பண்ணிடுச்சு. இப்ப எனக்கு இதுல எத்தனை ரெசிஸ்டர்ஸ் இருக்குமா சர்க்யூட்ல? 4 ரெசிஸ்டர்ஸ். நான் கேக்குற क्वेश्चन ரொம்ப சிம்பிள். இந்த 4 ரெசிஸ்டர்ஸும் எப்படி கனெக்ட் ஆயிருக்கு? சீரிஸ்ல இருக்கு, parallel இருக்கு. என்ன லாஜிக் வச்சு parallelனு சொன்னீங்க அப்படின்னா, சார் லோட்ல டிஃபரண்ட் கரண்ட் போனாலும் parallel தான். அப்ப இங்க இருக்கக்கூடிய 4 லோட்லயுமே டிஃபரண்ட் கரண்ட் ஃப்ளோ தான். எதுலயாவது சிமிலர் கரண்ட் ஃப்ளோ இருக்கா? So there is no any other option. Okay, so அப்ப தாராளமா நீங்க மெயின் கான்செப்ட கிளிக் பண்ணிக்கலாம். So I1, I2, I3. So there is no similar current in the circuit diagram. So as per the circuit concept, all the loads are connected in parallel. Okay, இப்ப புரிஞ்சா லாஜிக் உங்களுக்கு? ஆக்டிவ் நோட்னா என்ன, இன்ஆக்டிவ் நோட்னா என்ன? Yes sir. Yes sir. இதுல எதுவும் டவுட்ஸ் இருக்கா? No, sir. No doubts. Okay ma, அப்ப ப்ராப்ளம் வாங்க. Find the equivalent resistance between A to B. Find the equivalent resistance between A to B. Find the equivalent resistance between A to B. Okay ma, problem பாருங்க. உங்க என்ட்ரன்ஸ்ல எப்படி வராங்கன்னு பாருங்க. ப்ராப்ளம் பாருங்களேன், ரொம்ப சிம்பிள் ப்ராப்ளம். பட் இதை எப்படி டெக்னிக்கலா லாக் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. யாருமே இந்த ப்ராப்ளம் எல்லாம் போட முடியல கரெக்டா. ஏன்னா இதுல ஒரு சின்ன டெக்னிக்கல் ட்ரிக் இருக்கு. இதான் உங்க ப்ராப்ளம். Find the equivalent resistance between A to B. சார் A வந்து சென்டர்ல இருக்கிறதா ஏவா சார்? ஆமாமா, கரெக்டா சென்டர் பாயிண்ட்.
அது கேபிட்டல் ஏ, மீதி எல்லாமே ஆர். ஓகேமா, இந்த ப்ராப்ளம்ல first center point is A ma, the name of the circle is B. அப்ப நீ circle B ன்னு எடுக்கிறத விட better I will give one more idea. நான் தரட்டுமா, அதை வச்சு சால்வ் பண்ண முடியுமா? இந்த இடத்தை பாயிண்ட் மீட் பண்ணதா, அதுவும் B தான், இங்கேயும் B தான், இங்கேயும் B தான், இங்கேயும் B தான். சோ இது ஒவ்வொரு இடத்துல இண்டிவிஜுவலா மென்ஷன் பண்றதுக்கு பதிலா காமனா the name of the circle is B ன்னு சொல்லிட்டான். So இப்போ இந்த இடத்துக்கு A center, all the end points is like a B. Okay, இப்போ என்னோட question simple question. How many resistors is there? 4. 4 sir. Resistors. The 4 resistors are connected in only series only parallel or both series and parallel? Only parallel. Only parallel. வேற ஏதாவது ஆன்சர்ஸ் இருக்காமா? Both series and parallel. Both series and Only parallel. series, sir. Boys, உங்களுக்குடா Only நீங்க series, sir. Only series sir. Both series and parallel. Only series, sir. only series, only parallel, both series and parallel. Okay, எல்லாமே சொல்லிட்டீங்க, மூணு ஆப்ஷனுமே சொல்லிட்டீங்க. கான்ஃபிடென்ட்டா சொல்ல முடியுமா சார்? 100% இதான் சார், so there is no any other option அப்படின்னு சொல்ல முடியுமா? Only parallel. Only series, sir. Only parallel. Only series. எல்லாத்தையும் நீங்க சொல்லிடுறீங்க அப்படியே. இவ்வளவு நேரம் மூச்சை போட்டு ஒரு கான்செப்ட் நடத்தினேனே நானு, அந்த கான்செப்ட கொஞ்சம் ரீகலெக்ட் பண்ணி பார்க்கலாமே. நான் என்ன சொல்லி தந்தேன் உங்களுக்கு? நோடு எப்பவுமே அந்த நோட் தன்னுடைய ஃபங்க்ஷனை பண்ணுச்சுன்னா அது ஆக்டிவ் நோட். ஓகே, ஃபங்க்ஷனை பண்ணலன்னா இன்ஆக்டிவ் நோட். சரி, நான் இன்னொரு கொஸ்டின் கேட்கறேன். இதுல 4 ரெசிஸ்டர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டீங்க. ஓகேயா, அடுத்து இன்னொரு கொஸ்டின், நான் ஒரு சிம்பிள் கொஸ்டின் தான், பட் கரெக்டா சொல்ல முடியுமான்னு ட்ரை பண்ணுங்க. உங்களோட given circuit diagramல எத்தனை நோட் இருக்குமா? how many node? 1 sir. Infinity. Infinity. 5 nodes, sir. வந்துமா infinitive node? 5 nodes. 5 நோடு இருக்கு சார். 5 sir. எத்தனை நோட் இருக்குமா? 5 5, sir. 1 5 ஆ? 5 தான் சார். 5 5, sir. 5 நோடு தாமா இருக்கு. எங்க இருந்து வந்தது இன்ஃபினிட்டிவ் நோடு? 1 5 எல்லாம் சொல்றீங்களே. இந்த சர்க்கிளோட பேரு B ன்னு சொல்லிட்டான். அப்போ அந்த சர்க்கிளும் உங்க லோடு லைனும் கனெக்ட் ஆகிற எல்லா பாயிண்ட்டுமே B தான். அப்ப 1 2 3 4 சென்டர் நோடு இஸ் 5. இது தேவையில்லை, ஏன்னா அததான் நீங்க இங்க ரீப்ளேஸ் பண்ணிட்டீங்களே. மொத்தம் 5 நோடு தானே இருக்கு. இது இல்லாம எங்க இருந்து வந்துச்சு இன்ஃபினிட்டிவ்? எங்க இருந்து வந்துச்சு 15 நோடெல்லாம்? கொஞ்சம் கரெக்டா யோசிங்கம்மா. நாட் லைக் அ மெட்ரிகுலேஷன் பேப்பர், என்ட்ரன்ஸ் பேப்பர் எல்லாம் கொஞ்சம் ஸ்டாண்டர்டா இருக்கு. கரெக்டா யோசிக்கலன்னா யூ cannot able to get the solution. இதுல 5 நோடு இருக்குமா? கரெக்டா சொன்னீங்க 5 நோடுன்னு. என்னோட क्वेश्चन இதுல how many active node is there, how many inactive node is there? All the 5 are active. node, 4 sir. 1 active node, All the 5 are 4 active. inactive. 1 active, sir. All the 5 are active. சர்க்யூட்ல ஒரு ஆன்சர் சொல்றதுக்கு முன்னாடி, ஒரு பதில சொல்றதுக்கு முன்னாடி அந்த பதில ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சுட்டு பதில் சொல்லுங்க. அப்படியே படார்னு பதில் சொல்லாதீங்க. Sir, all the 5 are active. ஒரு நோடு 4 நோடு இன்ஆக்டிவ்னு சொன்னீங்கன்னா, 4 நோடு இன்ஆக்டிவ்னா கரண்ட் ஃப்ளோ போக கூடாது, கரண்ட் அது ஸ்ப்ளிட் பண்ண கூடாது. அப்பதானே அது இன்ஆக்டிவ்னு சொல்லுவீங்க. நீங்க 4 நோட இன்ஆக்டிவ் சொன்னீங்கன்னா இங்க வரக்கூடிய கரண்ட் இந்த நோடுக்கு இப்படி ஸ்ப்ளிட் ஆகுமே, இப்படி ஸ்ப்ளிட் ஆகுமே. இங்க வரக்கூடிய கரண்ட் இங்கேயும் ஸ்ப்ளிட் ஆகுமே, இங்க வரக்கூடிய கரண்ட் இங்கேயும் ஸ்ப்ளிட் ஆகுமே. அப்ப இந்த நோடு கரண்ட ஸ்ப்ளிட் பண்ணுதே, எப்படி நீங்க இன்ஆக்டிவ் சொன்னீங்க? எவ்ரிதிங் ஓகேயா? ஆர் ஆக்டிவ் நோட், வெரி குட். ஓகேயா? ஒருத்தர் சொன்னா இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எல்லா நோடுமே ஆக்டிவ் நோடு சார் அப்படின்னு சொன்னா, அவ லாஜிக் படி இதுல எல்லா நோட்லயுமே டிஃபரெண்ட் கரண்ட் ஃப்ளோ தான் போகும். நீங்க யோசிச்சு பாருங்க,
இங்க வரக்கூடிய கரண்ட் இங்க வேற மாதிரி இங்க வேற மாதிரி பிரியும். இங்க வரக்கூடிய கரண்ட் இங்க இங்கேயும் பிரியும். இங்க வரக்கூடிய கரண்ட் இங்க இங்கேயும் பிரியும். இங்க வரக்கூடிய கரண்ட் இங்க இங்கேயும் பிரியும். அப்ப எல்லா நோடுமே சர்க்கியூட்ல அதே மாதிரி இங்க வரக்கூடிய கரண்ட் 4 பிரான்ச்லயும் வேற மாதிரி போகும். அப்ப எல்லா நோடுமே சர்க்கியூட்ல இன்ஆக்டிவ் நோடு தான். சாரிமா ஆக்டிவ் நோடு தான். ஆல் த நோட்ஸ் ஆர் ஆக்டிவ். அப்ப ஆக்டிவ் நோடுனா கரண்ட் எல்லா நோட்லயுமே ஸ்பிளிட்டிங்ல தான் இருக்கு. ஓகே. அப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு கான்செப்ட் நடத்தினேனே, உங்க சர்க்கியூட்ல இருக்கக்கூடிய நோட் ஒரு ஆக்டிவ் நோடா இருந்ததுன்னா கண்டிப்பா அந்த நோடு வழியா டிஃபரண்ட் கரண்ட் ஃப்ளோ தான் போகும். அப்ப உங்க சர்க்கியூட்ல எல்லா நோடுமே ஆக்டிவா இருக்கும் போது கண்டிப்பா சர்க்கியூட்டோட கான்செப்ட் படி 4 லோடுலயும் சேம் கரண்ட் ஃப்ளோ போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஓகே. அப்ப as per the concept all the 4 loads are connected only parallel அப்படிங்கிற ஆப்ஷனை யாரு சொன்னீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் கரெக்ட் ஆன்சர் வரும்மா. வேற யாருக்கும் கரெக்ட் ஆன்சர் வராது. அப்ப 4 லோடுமே ஒன்லி பேரலல்னா டைரக்டா இந்த சம்ம நீங்க இப்படி எடுத்துக்கலாம். பட் இப்படி கொடுத்தான்னா எல்லாரும் சால்வ் பண்ணிடுவீங்க. அதனாலதான் அவன் பக்கா டெக்னிக்கலா இந்த சம்ம லாக் பண்ணிட்டான். சோ டெக்னிக்கல் கான்செப்ட் தெரிஞ்சிச்சுன்னா அந்த சம்ம நீங்க நார்மலா ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகேயா. அப்ப ஆர் 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 all the 4 nodes are all the 4 load are connected in parallel. So 1 by RAB equal to 1 by R plus 1 by R plus 1 by R plus 1 by R 4 by R. Reciprocal மறந்துடாத. RAB equal to R by 4 ohm. இதான் ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ். இந்த சம்ல ஏதாவது டவுட் இருக்கா? No, sir. சார் சாரி, இது எப்படி parallel சொல்றீங்க? புரியல. இதுல எல்லா ரெசிஸ்டர்ஸ்மே ஆக்டிவ் நோடுல கனெக்ட் ஆயிடுது. அதனால இதுல எல்லா ரெசிஸ்டருக்குள்ளேயும் வேற வேற கரண்ட் தான் ஃப்ளோ ஆகும். இருக்கக்கூடிய 4 ரெசிஸ்டர்லயுமே சேம் கரண்ட் ஃப்ளோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ சர்க்கியூட்டோட கான்செப்ட் படி ஒரு லோடுக்குள்ள டிஃப்ரெண்ட் கரண்ட் ஃப்ளோ போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த லோடு எல்லாமே பேரலா தான் கனெக்ட் ஆகிருக்கணும். ஸோ அதனாலதான் இந்த 4 லோடையும் நீங்க இந்த மாதிரி டயக்ராம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுல இருந்து நீங்க சொல்யூஷன் போட்டுடலாம். அவங்க கேட்டிருக்க எய்ம் என்னன்னா ஏபிக்கு அக்ராஸா ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன. சொல்லுமா. இப்போ இது வந்து தனித்தனியா பண்ண கூடாதா சார்? r square by 2r into r square by 2r. எதுக்குமா r square by 2r? ஸ்டெப் அதிகம் போட வேணாமா, டைம் ஆகுமே. 4மே பேரலல்ல இருக்கு. டைரக்டா 1 by r1 plus 1 by r2 plus 1 by r3 plus 1 by r4 அவ்வளவுதான். ஸ்டெப்பை கம்ப்ரஸ் பண்ணணும்ல, ரெண்டு ரெண்டா போட்டு டைம் ஆகுமேமா, ரொம்ப நேரம் டைம் எடுக்குமே. அப்படி போட்டா r cube by 4 வந்துச்சு சார், அதான் சார் கேட்டேன். அப்படி எல்லாம் போட்டா வராதுமா. நீ இது ரெண்டையும் போடணும், இது ரெண்டையும் போட்டு மறுபடியும் அது ரெண்டையும் பேரலல் பண்ணணுமா. ஒரே ஸ்டெப்ல வர்ற ஆன்சரை 3 ஸ்டெப் நீ போடணும். ஓகே சார். பட் எப்படி போட்டாலும் ஆன்சர் சேமா தான் வரும்மா, ஆன்சர் மாறாதுமா. டவுட் இருக்கா? வேற சம் போலாமா? Yes, sir. I will give one more problem. எனக்கு நீங்க ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். Find equivalent resistance between A to B. பட் ஒவ்வொரு சம்மோட மெத்தடும் மாறுது பாருங்க. இல்லையே, வெறுமனையாதான் அரைச்சு ஊத்துனேன். அவிக்கவும் செய்யல, உரிக்கவும் செய்யல, சும்மா கழுவி வெட்டி போட்டு அரைச்சாச்சு. அரைச்சி போட்டேன்.
அன்மியூட்ல இருக்காங்க சார். சும்மா எழுதி மட்டும் வதக்குமா நீ சிக்கன் அம்மா கொஞ்சம் பேசும்போது கொஞ்சம் இது பண்ணிக்கங்க. எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிட்டு அன்மியூட் பண்ணிக்கங்கம்மா. கிளாஸ் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. Find the equivalent resistance between A to B. Diagram is given in the screen. அதை கொஞ்சம் பார்த்துட்டு draw பண்ணிட்டு எனக்கு equivalent resistance calculate பண்ணுங்க ஃபாஸ்டா. First in the center node, what's the name of the node? active node. Active. அந்த active node inactive நீங்க கன்வர்ட் பண்ணலாம். பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா சர்க்யூட் மாடிஃபை ஆயிடும். சர்க்யூட்டை மாடிஃபை பண்ணலாம், பட் டெக்னிக்கலா மாடிஃபை பண்ணுங்க. டெக்னிக்கல் கான்செப்ட்ஸை யூஸ் பண்ணி மாடிஃபை பண்ணுங்க. சார் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கு. Sir, R by 3. R by 3. R by 3 sir. R by 3 sir. இந்த ரெண்டு லோடும் parallel மா. அப்ப your answer is R by 2 into R divided by R plus R. That means R by 2 வரும். So இதுவும் சேம் ஆன்சர் R by 2 தான். மேல R அதை டிக் பண்ணிக்கோ, கீழே R அதை டிக் பண்ணிக்கோ. இந்த சென்டர்ல இருக்கு பாத்தீங்களா, அந்த லைன் வந்து ஒரு இன்ஆக்டிவ் நோட கன்வெர்ட் ஆயிடும். அப்ப R by 2 R by 2 ரெண்டு சீரீஸ், இதை பேரலா எடுத்துடக்கூடாது, ஏன்னா அது இன்ஆக்டிவ் நோட், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ப இது ரெண்டும் சீரீஸ்ங்கிறப்ப இந்த சென்டர் பிரான்ச் ஆர்னு மாறிடும். ஸோ அப்ப மேல ஒரு ஆர், கீழே ஒரு ஆர், சென்டர்ல ஒரு ஆர். அப்போ 1 by R plus 1 by R plus 1 by R 1 by RAB equal to answer is 3 by R. Final answer RAB equal to R by 3 final answer ma. இந்த ஆன்சர் வந்திருக்கான்னு பாருங்க. Yes sir. Yes sir. Yes sir. Yes, sir. டவுட் இருக்கா இந்த சம்ல ஏதோ? No sir. சொல்யூஷன் காப்பி பண்ணிக்கோங்க. I will give one more problem. எனக்கு இந்த சம்மோட சொல்யூஷன் போடுங்க. Find equivalent resistance between A to B in the given circuit diagram. நான் டிக் பண்ணிருக்கேன்ல, அந்த சம்மோட சொல்யூஷன் சால்வ் பண்ணுங்கம்மா.
R by 4. என்ன ஆன்சர் வருதுமா? R by 4, sir. R by 4, sir. R by 4. R by 4. இந்த சர்க்யூட்டை இப்படி மாடிஃபை பண்ணிக்கலாம். R by 4. மாடிஃபை பண்ணுங்க, அப்பதான் you will get the proper solution. இந்த மாதிரி மாடிஃபை பண்ணிக்கலாம் அந்த சர்க்யூட்டை. இது மாதிரி மாடிஃபை பண்ணீங்கன்னா you will get proper solution. R by 2 R R R by 2 plus 2R, so 2 4 5R by 2. யாருக்காவது ஆன்சர் வந்திருக்காமா? Yes, sir. Yes, sir. 5R by Yes, sir. Yes, sir. Yes, sir. Yes, sir. ஓகேமா. சார் எப்படி அந்த சர்க்யூட்டை மாடிஃபை டவுட் இருக்கா ப்ராப்ளம்ஸ்ல? சார் எப்படி modify இந்த நோட் வந்து ஆக்டிவ் நோடுமா. ஆக்டிவ் நோட்ல இந்த ரெண்டு லோடையும் நீங்க அப்படி பெர்பெண்டிகுலரா டிரா பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. அதே ஆக்டிவ் நோட நீங்க கன்வெர்ட் பண்ணிக்கலாம், சர்க்யூட்டை மாடிஃபை பண்ணலாம். ஓகேயா? ஸோ இப்படி பெர்பெண்டிகுலரா வச்சுக்கணும்னு தேவையில்லை. ஸோ அதே ஆக்டிவ் நோடு தான் இங்க எடுத்திருக்கேன். ரெண்டு கரண்ட் ஃப்ளோ இங்க பாருங்க. சர்க்யூட்டை டெக்னிக்கலா மாடிஃபை பண்ணுங்க. இதுல வர கரண்ட், இதுல வர கரண்ட், இதுல வர கரண்ட், இந்த மூணு கரண்ட்டுமே வேற. அதே மாதிரிதான் இங்க வர கரண்ட், இங்க வர கரண்ட், இங்க போற கரண்ட், இது மூணும் வேற. இந்த மூணுலயும் டிஃபரெண்ட் கரண்ட் ஃப்ளோ, இந்த மூணுலயும் டிஃபரெண்ட் கரண்ட் ஃப்ளோ. ரீசன் என்னன்னா இந்த சென்டர்ல இருக்க ஆக்டிவ் நோட். இந்த கான்செப்டை நான் ஏன் எனக்கு கன்வீனியன்ட்டான சர்க்யூட்டை மாடிஃபை பண்ணக்கூடாது? பட் மாடிஃபை பண்ணியிருக்கேன், டெக்னிக்கலா நான் மாடிஃபை பண்ணியிருக்கேன். ஸோ அதனால ஐ ஃபீல் கம்ஃபர்டபுள் டு சால்வ் த ப்ராப்ளம். ஸோ ஈஸியா யூ வில் கெட் த சொல்யூஷன். ஸோ அதை நீங்க மாத்தணும். மாத்தாம அப்படியே வச்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா கன்ஃபியூஸ் ஆகும். சார் இதுல பேட்டரி எங்க கனெக்ட் ஆயிருக்கும்? ஏபிக்கு அக்ராஸ் ஆமா. எப்பவுமே ஏல இருந்து வெளியில வரணும், பில ரிட்டர்ன் பேக் டு த பி டெர்மினல். ஏன்னா ஏ பிளஸ்ல இருக்கும், பி மைனஸ்ல இருக்கும்மா. வேற எதுவும் டவுட்ஸ் இருக்கா? நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போலாமா? Yes, sir. ஓகேமா. ஐ வில் கிவ் ஒன் மோர் ப்ராப்ளம். சோ அதோட மெத்தட் முடிஞ்சிருது. சோ அதுக்கப்புறம் நியூ மெத்தட் தான் போகணுமா. இந்த மாடல் ஆல்ரெடி ஒரு ப்ராப்ளம் போட்டிருக்கேன், அதை வச்சு போடுங்க பார்ப்போம்.
Sir, 2R by 7. 2R by இந்த ஆன்சர் ஆமா எல்லாருக்கும் வருது. Yes, sir. 2R by 7. இது மூணு parallel resistor மா. 1 by R, 1 by R, 1 by R. So you'll get 3 by R. But reciprocal பண்ண மறந்துடாதீங்க. அதுதான் ரொம்ப important. R by 3. இது மூணு R by 3. இது ரெண்டும் inactive கன்வெர்ட் ஆயிடும். ஆக்டிவ் நோடு முதல்ல ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் சர்க்யூட் ரெடியூஸ் ஆனதுனால ஆக்டிவ் நோட் கன்வெர்ட் இன்டு inactive நோட். அப்ப R by 3 plus R by 3 காமன் எடுத்தீங்கன்னா 1 plus 1 you will get 2. So 2R by 3. So for 2R by 3 na middle branch equivalent to is 2R by 3 na upper la one branch is there, other R. Lower line one more branch is there, R. So finally your circuit diagram is converted into 3 parallel branches. R, middle branch is 2R by 3. All 3 resistors are connected in parallel. So final step is 1 by R plus 1 by 2R by 3, and the 3 மேல வந்துரும், 2R கீழ போயிடும். Reciprocal ஆகும், அத மறந்துடாதீங்க. So 1 by R. So அப்ப final step is 2 by R, 3 by 2R. So take 1 by R as a common. So 2 plus 3 by 2. So 2 2s are 4, 4 3 7. So 4 plus 3 is 7. So your step வந்து 7 by 2 வரும். So 7 by 2R. So reciprocal பண்ண மறக்க கூடாது. Final answer is 2R by 7 is correct answer. இந்த ஸ்டெப் எல்லாருக்கும் வந்திருக்கான்னு பாருங்க. Yes, sir. Yes, sir. Yes, sir. Okay ma. So I'll give one more homework problem. இது வந்து அடுத்த மெத்தடுக்குரிய homework problem. நான் உங்களுக்கு current division rule அப்படினு ஒரு கான்செப்ட் நடத்துனேனா இல்லையா கிளாஸ்ல ஆல்ரெடி? Yes, sir. Yes, sir. அந்த கான்செப்டை யூஸ் பண்ணி எனக்கு இந்த ப்ராப்ளம் போட முடியுமான்னு நீங்க ட்ரை பண்ணுங்க. ஓகேயா? நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸ் தியரி கிளாஸ்ல உங்களுக்கு எடுத்தேன் நான் கரண்ட் டிவிஷன் ரூல் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் நடத்தினேன். அந்த கான்செப்டை யூஸ் பண்ணி இந்த டயக்ராம்ல உள்ள எய்மை நீங்க கண்டுபிடிக்க முடியுமான்னு பாருங்க. சர்க்யூட் டயக்ராம் டிரா பண்ணுங்க. இது ஹோம்வொர்க் ப்ராப்ளம். பட் இது கிளாஸ் பிராக்டிஸ் ப்ராப்ளம், கொஞ்சம் லென்த்தியா தான் இருக்கும். சால்வ் பண்ணுங்க. ஆன்சர் வரலன்னா நான் நெக்ஸ்ட் கிளாஸ் சால்வ் பண்றேன். சார் ஐ திங்க் உங்களுக்கு சொல்லிருப்பாங்கன்னு நினைக்கிறேன்.
டெஸ்ட் இருக்கு உங்களுக்கு, ஆஃப்லைன் டெஸ்ட் ஒன்னு இருக்கு. யூனிட் நேம் வந்து கரண்ட் எலக்ட்ரிசிட்டி தான் நான் டெஸ்ட் கொடுக்குறேன். நான் கொஞ்சம் டெஸ்ட் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி எழுதுங்க. ஓகேயா? டேட் ஐ திங்க் என்னைக்குன்னு சார்ட்ட டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க. ஓகேயா? கமிங் சண்டே ஏதோ சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் சார்ட்ட கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. எஸ் சார். ஓகே சார். சார் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சம்ஸ் தானே சார்? ஆமாம்மா, இந்த மாதிரி மாடல்ஸ்ல தான் இருக்கும். இப்போ உங்களோட சர்க்கியூட் டயக்ராம் ஒன்று கொடுத்துருக்கேன். இந்த சர்க்கியூட் டயக்ராம்ல ஒரே ஒரு பேட்டரி தான். இந்த பேட்டரி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய டோட்டல் கரண்ட் ஐமா. அந்த ஐயோட வேல்யூ என்னன்னு எனக்கு வேணும். இது நீங்க சிம்பிளா யூசிங் ஓம்ஸ் லா, பிகாஸ் சர்க்கியூட் இட் கன்சிஸ்ட் ஆஃப் ஒன்லி ஒன் சோர்ஸ், I ஈக்குவல் டு V by R. V கொடுத்துட்டா இந்த சர்க்கியூட்டை ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா V by R போட்டா கரண்ட் தெரிஞ்சிடும். அது ரொம்ப ஈஸி. பட் அந்த டோட்டல் கரண்ட்டை இங்க கொடுத்து எனக்கு கரண்ட் டிவிஷன் ரூல் அப்ளை பண்ணுங்க. I1 I2 ஓட ஆன்சர் தெரிஞ்சிடும். இந்த I1 ஓட ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா மறுபடியும் கரண்ட் டிவிஷன் ரூல் அப்ளை பண்ணுங்க. ஓகேயா? I3 and I4 ஓட ஆன்சர் தெரிஞ்சிடும். சோ ஐங்கிறது டோட்டல் கரண்ட். ஓகேயா? இது இல்லாம எனக்கு பிரான்ச் கரண்ட் I1 I2 I3 I4 இது எல்லாத்தோட வேல்யூ எனக்கு வேணுமா? செம்ம கரெக்டா நோட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் எனக்கு இதோட ஆன்சர்லாம் வேணும். இது 1 ohm, 5 ohm, 4 ohm, 3 ohm, 2 ohm, 10 volt battery. Aim of the problem is calculate the value of I1, I2, I3, I4. எய்ம் புரிஞ்சாமா? எதுவும் டவுட் இருக்கா? நோ சார். சார் இதுல இருக்க ரெசிஸ்டர் எல்லாம் ரெடியூஸ் பண்ணலாமா சார்? அதுக்கு தான் சீரிஸ் parallel மெத்தட் எல்லாம் யூஸ் பண்ணுங்கமா. ப்ரீவியஸ் கிளாஸ் ஒர்க் நோட்ஸ் கொஞ்சம் கோ த்ரூ பண்ணுங்க. ஓகேமா, இந்த ப்ராப்ளம் கம்ப்ளீட் பண்ணிருங்க. நான் நெக்ஸ்ட் மாடல்ஸ் அப்கமிங் கிளாसेसல finish பண்ணிடலாம். ஓகேமா, பாய்மா. will continue in the next class. சார் இதுக்கு முன்னாடி போட சம்மோட ஆன்சர் மட்டும் சொல்லுங்க சார். Two R by 7 ma. Thank you sir. Thank you, sir. Thank you, sir. Thank you ma.